அழகு ஐந்தான விலங்கு அமைப்பும் தொழிலும்ல வந்து நாங்கள் பின்னுக்கு வந்து பார்க்கல மனிதனோட ஒவ்வொரு தொகுதிகளை பற்றி படித்து கொண்டு போவோம். ஆனால் ஆரம்பத்தில் இருக்கிறது இப்போ தாவர அமைப்பும் தொழிலும் படத்தில் எப்படி ஆரம்பத்தில் இளையங்கள் அந்த அடிப்படையான விஷயங்கள் இருந்ததோ அதே மாதிரி இங்கேயும் நாங்கள் விலங்கு இளையங்களை பற்றி தானே ஆரம்பத்தில் பார்க்குறோம். அதுக்கு பிறகு தான் நாங்கள் ஒவ்வொரு தொகுதிக்குள்ளேயுமே இறங்க போகிறோம். அப்போ ஆரம்பத்தில் இருக்கிற இந்த இளையங்கள் என்ற விஷயத்தில் எங்களுக்கு மேலணி இளையம், தொடுப்பிளையம், தசைகிளையம், நரம்பிளையம் என்று சொல்கிற 4 வகையான இளையங்களை பற்றி பார்ப்போம். அதில் முதலாவது மேலணி இளையம். இந்த மேலணி இளையத்தின் தொழில்கள் என்ற விஷயத்தை தான் நாங்கள் இப்போ ஞாபகம் வச்சுருக்கு பார்க்க போகிறோம். அப்போ மேலாண் இளையத்தை பொறுத்தளவு எங்களுக்கு தெரியும் அது என்ன உடலுண்ட அங்கே உடல் இப்போ நாங்கள் அண்டில் ஒரு விலங்குகள் இந்த விலங்காக இருந்தாலும் அங்கே ஒன்றுண்ட வெளிப்புற மேற்பரப்பில் இருக்கிற அந்த இளையங்களை தான் பொதுவாக நாங்கள் மேலணி இளையங்கள்னு சொல்லுவோம். இவருடைய தொழில்கள் வந்து பார்க்க முதல் இப்போ நாங்கள் வந்து சின்ன கதை மாதிரி ஒன்று ஞாபகம் வச்சுருப்போம். அதாவது நான் ஒரு புது ரோட்டில் போகிறேன், நான் போய்கொண்டிருக்கேன். அந்த ஊர் நாய் எல்லாம் என்ன செய்யும், என்னை பேய் விரட்டும். நான் என்ன செய்வேன், பிச்சு கொண்டு ஓடும்போது இப்போ எனக்கு இது அதில் 6 நாய் திறத்துதுன்னு ஒரு நாய் எனக்கு கடிச்சிட்டேன்னே வைப்போம். சரியா, ஓகே. இப்போ இந்த காலில் என்ன நடக்க போகுதுன்னு யோசிப்போம். என்ன நடக்க போகுது, அது கடிச்சிருக்கும், ஸோ பல்லு பட்டிருக்கும், அங்கேருந்து இப்போ எனக்கு ரத்தம் வந்தவன் இருக்கும். ஓகே, இப்போ தூரத்தில் ஒரு ரெட் க்ராஸில் வேலை செய்கிற ஒரு அக்கா ஒரு ஆள் வந்துட்டாங்க. இப்போ அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. என்ன செய்வாங்க, ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்குரிய மருந்தை போட்டு ஒரு பேண்டேட் போட்டு கட்டி விடுவாங்க. ஓகே, இது ஒரு சினாரியோ மாதிரி ஞாபகம் வச்சுருங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ எனக்கு அந்த காயத்தை பற்றி தான் நாங்கள் காய்க்க போகிறோம். நீங்கள் நாய் விரட்டினதோ என்ன விரட்டினதோலாம் பிரச்சனையே இல்லை, இல்லாட்டி அந்த ரெட் க்ராஸ் அக்கா கூட பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் இந்த கதையை பற்றி பார்ப்போம். அப்போ ஆரம்பத்தில் இப்போ அந்த எனக்கு காயம் வந்த உடனே எனக்கு என்ன செய்யும், வெளியில் ரத்தம் கசியும். அதை மாதிரி சம்டைம்ஸ் சிதழ் கூட உடனே வரமான்னு தெரியாது, பட் சிதழ் வரலாம். அப்போ ஏதாவது ஒன்று எந்த உடம்புலிருந்து வெளியில் செக்ரியேட் ஆகுறது. இப்போ நாங்கள் அதை தனின்னு சொல்ல போகிறோம். ஏதோ ஒன்று என் உடம்புல என்ன செய்யுது, உள்ளேருந்து வெளியே சுரந்து கொண்டிருக்கு. அப்போ நான் ரத்தம் சுரக்குதுன்னு சொல்லலை, உள்ளேருந்து அப்படியே வெளியில் கொண்டு வருது. சரியா, அதே மாதிரி இப்போ அது இப்போ என்ன பிளட் வெளியில் வருது, அதை அப்படி யோசித்து வச்சுருப்பேன். சேம் டைம் இப்போ மருந்தை அந்த அக்கா எனக்கு போட்டு விடுறாங்க. அப்போ போட்ட உடனே அந்த காயத்துக்குமே நாங்கள் மருந்து போடுறோம். அதில் இருக்கிற அந்த கெமிக்கல்ஸை அதை அப்சர்வ் பண்ணி என்னை குணப்படுத்துறதுக்கு, என்னை காயத்தை குணப்படுத்த அப்போ அதை உள்ளே எடுக்குது. அப்போ அகத்துறிஞ்சுது. சரியா, ரத்தம் வெளியே வந்தது, அதை நாங்கள் சுரக்கிற மாதிரி யோசிப்போம். வெளியில் சுரந்து விடப்படுது. அடுத்தது உள்ளே வருது, மருந்தை உள்ளே அனுப்புகிறோம். அப்போ இந்த மேலே இந்த காயத்தில் இருக்கிற அந்த இளையங்கள்லாம் அதை அகத்துறிஞ்சி உள்ளே எடுக்குது. அடுத்தது இதெல்லாம் செஞ்சதுக்கு பிறகு எனக்கு ஒரு பேண்டைட் போட்டவா. அது என்னத்துக்கு போட்டவா, எனக்கு ஒரு சேஃப்டி ப்ரொசீஜருக்காண்டி தான் போடுறாங்க. அப்போ அங்கே வந்து பாதுகாப்பு. இது 3 தான் மேலணி இளையத்தின் அடிப்படை தொழில்களாக இருக்க போகுது. அதாவது பாதுகாப்பு, அந்த பேண்டைட் தான் பாதுகாப்பு. பிளட் வந்தது மாதிரி சீன் வந்து இங்கே சுரத்தல், அடுத்தது அகத்துறிஞ்சல், உள்ள அந்த மருந்து எடுத்தது மாதிரி. இதை வச்சுக்கொண்டு நாங்கள் மேலணி இளையத்தின் தொழில்களை சிம்பிளாக ஞாபகம் வச்சுருக்கலாம். இப்போ அதிலேயே இப்போ இதை வச்சுக்கொண்டே இன்னொரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கலாம். அது எப்படின்னா, மேலணி இளையத்தின் தொழில்களுக்குள்ளேயே அந்த பாதுகாப்பு என்ற அந்த ஒரு விஷயத்தில் உதாரணம் வந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் தந்திருக்காங்க. அதிலே வர்ற 3ம் இதே மாதிரி தான். ஒன்று என்ன, பொறிமுறை காயம், அடுத்த நோயாளிகளுக்கு தடையாக பொறிமுறை காயங்கள் நோயாக்கிகள் என்பவற்றுக்கு தடையாக அமைகிறது. அடுத்தது பாயிண்ட் இழப்பை தடுக்கிறது. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், என்ன ஒன்று வந்து பொறிமுறை காயம் அன்றைக்கி இப்போ எனக்கு வந்த காயம் மாதிரி. அடுத்த பாய்கள் இழப்பை தடுக்கிறேன்னா என்ன, பிளட்டை இழக்காமல் பார்த்துக்கொள்கிற மாதிரி. அடுத்தது என்ன, அந்த நோயாக்கிகளுக்கு எதிரான தடை அண்டிக்கை நீங்கள் கிட்டத்தட்ட இந்த மருந்தை ஞாபகம் வச்சுருக்கலாம். அப்போ இந்த ஒரு ஸ்டோரியை ஞாபகம் வச்சு நீங்கள் மேலணி இளையத்தின் தொழிலை ஞாபகம் வச்சுக்கலாம். அதே நேரம் அதுக்குள்ளே இருக்கிற பாதுகாப்பு என்ற விஷயத்துக்கு உள்ளே இருக்கிற அந்த உதாரணத்தையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.